This video is sponsored by Buy Mode e-shopping app, Buy Mode mobile app, Buy Mode online app. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நெல் எப்படி பூ பூக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்க போகிறோம். இன்றைக்கி நெல் பூ பூத்து அதுக்கப்புறம் தான் அது விளைஞ்ச பிறகு தான் அறுவடை பண்ணணும். அது பூ பூத்துருக்கிறத பார்ப்போம். பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர்த்துக்கு நெல் பூ எப்படி இருக்குன்னு தெரியாது. நெல் பூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெல் பூ வந்திருக்கு பாருங்கள். நெற்கதிர் பார்த்திங்கன்னா இப்போ வயலில் பூ வந்திருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. பாருங்கள். அருமையாக இருக்குது. வெள்ளை வெள்ளேர்னு இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லா கதிரும் சேர்ந்து பார்த்தோம்னா நல்லா வெள்ளை வெள்ளேர்னு இருக்குது. பாருங்கள், நல்ல பச்சை பசேர்னு இருக்குது. அந்தாண்ட வயல் பார்த்திங்கன்னா பூ வராத வயல். இந்த வயல் பாருங்கள், பூ வரல. இந்த வயல் பூ வந்திருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் ஒரே ஒரு கதிர் நெல் வந்திருக்கு பாருங்கள். இது பூ, நெற்கதிரோட பூ பாருங்க. இப்போ தான் நெற்கதிர் பால் பிடிக்குது பூ வச்சு. அதில் ஒரு கதிர் மட்டும் கதிர் நெல் விளைஞ்சிருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள். அந்த ஒரு கதிர் மட்டும் நெல் வந்திருக்கு. அது இன்னும் முத்தணும் அறுவடைக்கு. இது மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா பூவாக இருக்குது பாருங்கள். ஒரே மாதிரி வந்திருக்கு பார்த்திங்களா. இதில் வேறு எந்த நெல்லும் கலப்பு இல்லை, அதனால் ஒரே மாதிரி வந்திருக்கு. கலப்பு இருந்ததுன்னா சில நெல் வந்திருக்கும், சில இது பூவே இல்லாமல் இருக்கும். இது பாருங்கள், ஒரே மாதிரி எல்லாம் பூ வந்திருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது இனிமேல் விளைஞ்சி வந்தால் தான் நெல், அதை அறுவடை பண்ணினா தான் அரிசி. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.